அடுத்து பாருங்களேன், நசீஹத். சரி, நசீஹத் நம்பர் 34. நம்மை நேசிக்கும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நம்மை நேசிக்கும் அல்லாஹ். அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சூரா மரியம் 96வது வசனத்தில் கூறியுள்ளான், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அர் ரஹ்மான் எல்லா பொருட்களின் நேசத்தையும் உண்டாக்குவான். மேலும் தன் திருமறையில் 5:54, 5:119வது வசனத்தில் கூறியுள்ளான். என்ன? முக்மீன்களே, உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹுக்கு அதனால் நஷ்டமில்லை. அப்போது அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான், அவனை அவர்களும் நேசிப்பார்கள். அவர்கள் முக்மீன்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள், காஃபிர்களுடன் கடுமையாக இருப்பார்கள். அல்லாஹின் பாதையில் போர் செய்வார்கள், நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹின் அருள்கொடையாகும், இதை அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் எல்லாம் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். அப்படிங்கிற அல்லாஹுடைய நேசத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நமக்கு இந்த கூட்டத்தார் நமக்கு செட் ஆகலன்னு நினைச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு செட் ஆகலன்னு என்ன செய்வான்? அவன் அழிச்சிட்டு வேற இது அவனுக்கு ரொம்ப ஈஸி. அதெல்லாம் சொல்லுவா, அவன் அவர்களை நேசிப்பான், அவனை அவர்களையும் நேசிப்பார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்களேன். இப்போ இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சூரா மரியம்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன அர்த்தம்? நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அர் ரஹ்மானின் நேசம். இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னா, அர் ரஹ்மான் யாவரின் நேசத்தை ஏற்படுத்துவான். அதுதான் கரெக்டான இது, யாவரின் நேசத்தை ஏற்படுத்துவான். என்ன அர்த்தம்? அர் ரஹ்மானின் நேசமும் நமக்கு கிடைக்கும். யாவரின் நேசம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களின் நேசம், மலக்குமார்கள், மனிதர்கள், சில பொருட்களின் நேசம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல கொடுக்கிறது எல்லா பொருட்களின் நேசம்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நிஅமத் எல்லாம் அவர்களுக்கு வந்து சேரும், அவ்வளவுதான். இப்போ என்ன அர்த்தம்? ரெண்டே விடயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா விதமான நேசமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று ஈமான் கொள்வது, இரண்டாவது சாலிஹான நல் அமல்கள் செய்வது. இந்த இடத்துல உத்தா, ரஹ்மானு உத்தா. உத்தா என்றால் வதூத் என்கின்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய மஸ்தர் உத்தா அப்படிங்கிறது. வதூத் என்றால் நேசம், நேசிப்பவர். அப்படி யா வதூத் இருக்குல்ல, நேசிப்பவனே, அதுல இருந்து வரும். அப்ப ரஹ்மான் என்கின்ற அந்த இறைவன் உத்தா நேசத்தை நமக்கு கொடுக்கிறான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதுல அந்த அரபுல பாத்தீங்கன்னா ச யஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தானா, ச யஜ்அலுக்கு விரைவாக அது வந்து சேருமா. ச என்றால் விரைவானது அப்படிங்கிறது ஒரு அடைமொழி சொல்லாக சொல்லப்படும் அரபுல. அப்போ விரைவாக அல்லாஹுடைய அந்த நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 2 விடயம் செய்ய வேண்டும். ஒன்று ஈமான் கொள்வது, இரண்டாவது சாலிஹான நற்செயல்கள் புரிவது. அப்போ அல்லாஹுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும், அதே போல எல்லா பொருட்களின் நேசமும் அல்லாஹ் நமக்கு இதன் மூலியமாக கொடுக்கிறான். அதுதான் நம்மை நேசிக்கும் அல்லாஹ். அல்லாஹுவை நாம் நேசிப்பதை விட அல்லாஹ் நம்ம நேசிக்க. ரைட்டா? ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிக்னி ஹுப்பக அப்படிங்கிற அந்த துவாவின் அடிப்படையிலும் நமக்கு நேசம் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுச்சா இந்த நசீஹத்? வார்த்தை புரிஞ்சுச்சா? ஓகே. உத்தா அப்படின்னா நேசம், நேசித்தல். அதனுடைய கரெக்டான வார்த்தை சொன்னா நேசித்தல், மஸ்தர் நேசித்தல். ஆமா, யா வதூத் என்றால் நேசிப்பான், அது இஸ்மு பெயர் சொல். அதுல இருந்து வருவதுதான் உத்தா. ஓகே, ஹைர்.